பருத்தியை பொறுத்தளவில் MCU 13 என்ற ரகத்தை வெளியிட்டுள்ளோம். இது 50ஆம் நம்பர் நூல் நூற்க ஏதுவான ஒரு ரகமாகும். இது கிட்டத்தட்ட ஹெக்டேருக்கு 17.5 குவிண்டால் பருத்தி கொடுக்கும். இது குளிர்காலத்தில் இரவையில் பயிர் செய்வதற்கு ஒரு உரிய ரகமாகும். கரும்பு இந்தியாவிலும் தமிழகத்திலும் ஒரு முக்கியமான பணப்பயிர். அதனால் கோகா 22 என்ற புதிய ரகத்தை வெளியிட்டுள்ளோம். இது வறட்சி தாங்கி வளரக்கூடியது, வெள்ள விளைச்சல் அதிகம் கொடுக்கும். என்னுடைய சர்க்கரை சத்து 12.12 ஆகும். இது ஹெக்டேருக்கு 135 டன்கள் விளைச்சல் கொடுக்கக்கூடியது. என்னுடைய சர்க்கரை விளைச்சல் கிட்டத்தட்ட 16.5 டன் வரும். இது பிப்ரவரி முதல் மே மாதம் வரை நாம் பயிரிடலாம். மறுதாம்பு செய்வதற்கும் ஒரு சிறந்த பயிராகும். இந்த பயிரை நீங்கள் சாகுபடி செய்து நன்மை அடைய வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். வெற்றிலையில் சிறுகமணி 2 என்ற புதிய ரகத்தை, இந்த ரகத்தின் வெற்றிலை இலைகள் மிகவும் சுவையுள்ளதாகவும் காரத்தன்மை உடையதாகவும் இருக்கும். இந்த ரகத்திலே நிறைய கிளைகள் வருகின்றது. இந்த வெற்றிலை நூற்புழு மற்றும் இலைப்புள்ளி நோய், வாடல் நோய் ஆகியவற்றை தாங்கி வளரக்கூடியது. ஓராண்டிற்கு கிட்டத்தட்ட 49 லட்சம் இலைகளை இதன் மூலம் அறுவடை செய்யலாம். வெற்றிலை பயிரிடுவோர் இந்த ரகத்தை பயன்படுத்தி பலன் பெற வேண்டும். இந்த வெற்றிலை என்னுடைய வயது 2 முதல் 2.5 ஆண்டுகள். நீலகிரி விவசாயிகளுக்காக இந்த ஆண்டு ரோஸ்மேரி ஊட்டி 1 என்ற ரகத்தை வெளியிட்டுள்ளோம். இது மிகவும் வாசனை நிறைந்த ரகம். இதில் இருந்து எடுக்கப்படும் எண்ணெயும் வாசனை நிறைந்தது. ஆண்டுக்கு கிட்டத்தட்ட இதில் 12.5 டன் நாம் அறுவடை செய்யலாம். இதில் நோய்களை தாங்கி மற்றும் பூச்சிகளை தாங்கி வளரக்கூடிய ரகமாகும். இதை நீங்கள் பயிர் செய்து பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இது ஒரு பல்லாண்டு பயிர்.